என்னடா டெய்லி கச்சேரின்னு சொல்லிட்டு தினமும் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு போடலைன்னு நினைக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைபர் யாரும் அதிகமா பண்றல. 38 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஒரு 100, 150 சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க இந்த வீடியோக்கு அப்புறம். தினமும் வீடியோ போட பார்க்குறோம் டெய்லி கச்சேரியில. இன்னைக்கான டாபிக் என்னன்னா டெய்லி கச்சேரியில 2 விஜய் பாஸ்கர்ஸ். எப்படிப்பட்ட விஜய் பாஸ்கர்ஸ் வந்து ஏடிஎம்கேல மிகப்பெரிய மினிஸ்டர்ஸா இருந்து இன்னைக்கு வந்து தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க. இவங்க மேல ஏகப்பட்ட ஊழல் கேஸ் இருக்கு. நம்ம வேலைமலை தொகுதியை சேர்ந்த விஜய் பாஸ்கர் மேல குட்கா கேஸ் தான் இருக்குது. அவர் வந்து இந்த மருத்துவத்துறைக்கு வந்து மினிஸ்டரா இருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது அதிமுக ஆட்சியில. இப்ப வந்து டிவிகேல போய் சேர்ந்திருக்கிறாரு. அது வந்து டிவிகேக்கு பலமா, நீங்க 2 பேர் விட்டு போனதுனால அதிமுகவுக்கு பலவீனமாங்கிறத இந்த டாபிக்ல பேச போறோம். ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உங்ககிட்ட கேட்கிறேன். 2 பேரையும் சேர்த்ததுனால டிவிகேக்கு இது பலமா? இல்ல, உண்மையை சொல்ல போனா இது பலம்தான். நீ என்னதான் இப்ப நம்ம செங்கோட்டையன் அவங்க வரையில நம்ம சொல்லியிருந்தோம், டிவிகேக்கு ஒரு இதே தெரியாம இருந்தது. எப்படி அடுத்து அப்ரோச் பண்றது, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எப்படி அப்ரோச் பண்ணி பேச, அதாவது நம்ம சொல்றோம்னா மத்த எல்லா இடத்துலயுமே பண்ணிடுறாங்க. ஆனா இந்த அரசியல் கட்சிகளை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு வெற்றிடமாவே இருந்தது. என்னைக்கு அவங்க செங்கோட்டையன் உள்ள வந்தாரோ அதுல இருந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா மெச்சூர் ஆனாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மெச்சூர் ஆனது அவரு அப்ப பிரஸ் மீட் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொடுப்பாங்க. நம்ம ராஜ்மோகன் அவங்கள கொடுத்தாலுமே ஒரு மெச்சூரான பதிலா எல்லாம் நழுவி போற மாதிரி இருக்கும். ஆனா இவரு தான் ஒரு டாபிக், ஒரு சர்ச்சை எழும்பணும் புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி பேசினது அவரு தான். நான் பார்த்தேன், அது நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்தது. டக்குன்னு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி பேசி விடுவாரு. அதே மாதிரி வரிசையில இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் அரசியல் இருக்காங்க. என்னதான் நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான், குட்கா ஊழல் இருக்கு, எல்லாமே இருக்கு, டிவிக்கே சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காத, இதெல்லாம் எங்களுக்கு தேவை. இப்ப லோக்கல் பார்ட்டி, இப்ப என்னதான் நம்ம கட்சி நல்லதே பண்ணாலும் லோக்கல் பாடிஸ் எல்லாம் கம்முன்னு இருக்க மாட்டாங்க. அங்கங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா இவங்கள மாதிரி ஆளுங்கள் தான் அங்க வந்து அமைதிப்படுத்த முடியும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, இதெல்லாம் நம்ம இதுதான். இவங்கள மாதிரி பார்ட்டி இப்ப டிவிக்கே வந்து ஓட்டு போட்டது விஜய்க்கு மட்டும்தான். இப்ப உண்மையை சொல்ல போனா பல இடங்கள்ல பல எம்எல்ஏ பேர் கூட தெரியாது, விஜய் வரணும்பான்னு தான் ஓட்டு போட்டது. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு சில முகங்கள் தெரியும். என்னதான் ஊழல் இருந்தாலும் அந்த உள்ளூர்வங்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோவே. எனக்கு தெரியும். இப்ப எல்லாருமே இல்ல, இப்ப எல்லாமே விஜய் வந்து ஏன் கலாய்க்கிறாங்கன்னா, தூய சக்தி தீய சக்தி நீங்க, தூர சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரச்சாரம், மீட்டிங் எல்லாம். இப்ப வந்து அந்த தூர சக்தி தூய சக்தியில இருந்து 2 பேரும் தூக்குறாரு. அப்படிங்கும் போது அதிமுக கூடாருமே சின்ன சிவி சண்முகம் வேலுமணி எல்லாம் வர்றதுக்கான காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னமோ கட்டண சபை வந்துச்சு, அவங்களும் இங்க வந்து ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க மேல எல்லாத்து மேலயும் ஊழல் கேஸ் இருக்கு, கேஸ் இருக்கு, ஒருத்தர் மேல லேண்ட் ஸ்கிரப்பிங் கேஸ் இருக்கு, இத்தனை கேஸ் இருக்க போது இவங்க மேல எல்லாம் எப்படி உங்களை வந்து இந்த கட்சியில சேர்த்துட்டு இப்ப உங்களோட இமேஜ் வந்து நீங்க வந்து இது கெடுத்துக்கிறீங்க மாதிரிதான் அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க. இப்ப டிஎம்கே ஆகுது, நாம் தமிழர் ஆகுது, ஜெர்னலிஸ்ட் இவங்க எல்லாருமே கேட்கற கேள்விதான். நீங்க தூய சக்தி நீங்கள தூரத்தி தீய சக்தியில இருந்து வரையில நீங்க எதுக்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்க, அவங்களோட ஐடென்டிட்டி இலக்குல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இல்ல இப்ப என்னன்னா அருண்ராஜ் மேடையிலே உடைச்சாரு. நம்ம அதை பார்க்கணும். நம்ம என்னதான் நம்ம எந்த ஒரு கட்சியும் மேடையிலாம் இப்படி பேச விட்டு அவமானப்படுத்துற மாதிரி வந்து சேர்றவங்க எல்லாம் நீங்க சொல்றீங்க. இப்ப கேள்வி உடனே எழுப்புவாங்க. அருண்ராஜ் அவர் பேசினது கேள்வி எழுப்புவாங்க. அவங்க மேலாம் ஊழல் குற்றம் எல்லாம் இருக்குல்ல, அவ்வளவு கோடி ஊழல் இருக்கு, இப்ப உங்க கூட சேர்த்து வாட்டி நீங்களும் சேர்ந்து ஊழல் பண்ண, அவருங்க அங்க இருந்தவரையும் அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அமைச்சிருப்போம். யாராவது பண்ண சொல்லியிருப்பாங்க, அவங்களா போய் இப்படி பண்ணலாம் இல்ல. இங்க எங்க தலைமையில ஒரு ஊழல் நடக்காது, அது எங்க தலைவர் அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. இப்ப நான் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கும் தெரியும் இப்ப அவங்க எல்லாம் ஊழல் பண்ணி என்னதான் இருந்தாலும் ஊழல் பண்ணிட்டு வந்தவங்கல, எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு இவ்வளவு நாள் சம்பாதிச்சது எனக்கு போதும்பா, இருக்கிற சொத்தை காப்பாத்தீங்க, என்ன உள்ள புடிச்சு போட்டுறாத, நீ என்ன வேணா பண்ணீங்க, நீ மக்கள் நல்லது பண்ற பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், என்ன உள்ள எல்லாம் புடிச்சு போட்டுறாதீங்க, என்ன அப்படியே விட்டுருங்க. அதுக்குதான் இப்போதைக்கு அதுதான். ஏன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு விஜய் தான், நமக்கே தெரியும் என்னதான் பண்ணாலும் 10 வருஷத்துக்கு தான். என்ன விட்டுருங்கப்பா, நான் சம்பாரிச்ச சொத்தெல்லாம் சம்பாரிச்சிட்டேன், என்ன ஆளை விட்டுருங்க, எனக்கு எந்த பவரும் வேண்டாம், உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் கடைசி வரையும், அவ்வளவுதான். இதுதான் என்னோட மினிமம் ரெக்குவயர்மெண்டா, இதுதான் கேட்டு உள்ள ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, சிடிஆர் நிர்மல்குமார் கூட பிரஸ் மீட்ல சொன்னார், அவங்க உடனே நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், தூர சக்தி தூய சக்தின்னு சொல்லி எங்க கட்சியில வந்து சேர்றாங்களே, அவங்க மேல வழக்குகள் இருந்தா நாங்க கண்டிப்பா அது வந்து விசாரிப்போம்,
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்குமாங்கிறதுலாம் தெரியாது எனக்கு. வழக்குகள்லாம் இவங்க மேல இருக்கிற வழக்குகள் விசாரிக்க மாட்டாங்க. இப்ப வந்து கரூர்ல வந்து எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ம் 51 பேர் மரணம் ஆயிருக்காங்க. இப்ப வந்து கரூர்ல வந்து இன்னொரு விஜய் பாஸ்கர் வந்து அவர் வந்து இப்ப வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. கரூர் ஸ்டாண்ட் பண்ணிடலாம் இப்ப. ம் விராலிமலை புதுக்கோட்டை சைடுல அவர் வந்து இன்னொரு விஜய் பாஸ்கர் இருக்கிறாரு. அவரு வந்து ஸ்டாண்ட் பண்ணிடுவாரு. இப்ப வந்து ஒரு கைடன்ஸ் ம் வந்து ஒரு மாநாடு நடத்துது. புஷி ஆனந்த் இருந்தார். ம் புஷி ஆனந்துக்கு தெரிஞ்சாலே அப்படி இப்படி நடத்துறாரு. ஒவ்வொரு மாநாட்டிலயும் ஒவ்வொருத்தர் 2 பேர் காவு வாங்கிட்டே தான் இருந்துச்சு. நாம ம் பார்த்தோம். ம் ம் ஒருத்தர் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க. விஜய் மாநாட்டுல இறப்பு இல்லாத மாநாடுன்னு ஒண்ணு கூட சொல்ல முடியாது. ம் குறைஞ்சபட்சம் 1 இல்ல 2, ம் அதிகபட்சம் கரூர்ல நடந்தது 41 அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப வந்து விராலிமலையில புதுக்கோட்டை சைடோ பண்ணா அவருக்கு எப்படி இத்தனை நாளா அதிமுகல பொதுக்கூட்டம் போட்டிருப்பாங்க, ஒரு மாநாடு நடத்தியிருப்பாங்க, அவருக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கும். அதெல்லாம் சம்பாதிச்சு வச்ச காசு வந்து ம் எண்ண முடியாத அளவுக்கு வச்சிருப்பாங்க. ம் ஒவ்வொரு குறைஞ்சபட்சம் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நம்ம இருக்கும் ஒரு இதுலதான் சொல்றோம், அவங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட ஆதார் கார்டுலாம் சொல்றோம், ஒரு அனுமானத்துல சொல்றோம், அவ்வளவுதான். ஆஹ் ம் 10,000 கோடிக்கு மேல குறைஞ்சபட்சம் 10,000 கோடி இருக்கும். ம் அவங்க 2 பேர்த்திட்டையுமே பரவாயில்ல. அண்ணா வேலுமணி கிட்ட இருக்கும். அவரு ம் வீட்டுல 50,000 கோடி பண்றோம். கோயம்புத்தூர்ல முக்காசி எல்லாமே அவரு தானம்மா. ம் ம் வேலுமணி தனமா கேள்விப்பட்டிருக்கேன். ம் அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் பயங்கர ஸ்ட்ராங். இப்ப வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வரத்த முன்ன வந்து புஷியா இருந்துகிட்ட அவங்களுக்கு காசு கிடையாது. விஜய் கிட்ட இருக்கு ஆனா செலவு பண்ண மாட்டாரு. ஆதவர்ஜுனும் புஷியானதும் 2 பேரும் பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. இப்ப வந்து மணி வந்து இங்க இறங்குது. இப்ப வந்து சுஸ்பேக் இறங்குறப்ப 2 பேர் வந்து இறங்குறாங்க. அவங்க கிட்ட இருக்க ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி ரூட் கீழே இருக்கிற அடிமட்ட வரலும் கட்சி ம் ஸ்ட்ராங் பண்ணலாம். அந்த பயன்பாட்டுக்கு வந்து விஜய் பாஸ்கர் அண்ட் வேலுமணி, சிவி சண்முகம் அப்படிங்கலாம் வந்து பயன்படுவாங்க. ம் ம் எனக்கு அந்த இதில் மட்டும்தான் யூஸ் ஆவாங்க தவிர கொஞ்ச நாளைக்கு கெட்ட பேர் இருப்பான். கனிமொழி அக்கெல்லாம் ட்வீட் போட்ட மாதிரி போடுவாங்க. என்னப்பா புது வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறீங்களா, உள்ள வரீங்களா, தூர சக்தியா இருக்கிறீங்களா, வாஷிங் மிஷின்ல போய் துய சக்தியா மாறுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ம் அக்கா ட்வீட் போடுவாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். ம் அது பாக்குற அது டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ம் என்னடா கட்சி ஸ்டாம்ப் பண்ணிட்டே ம் போறாங்க, இது இப்படி போனா கட்சி அடிக்கவே முடியாதுங்கிற வயிற்றுச்சல் அவங்க பேசலாம். மோனோபோலியா ஆனா மாறிடும்ங்கிற பயம். இப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அதிமுகவை தான் ஆப்போசிட்ல இருக்கு, பலமே இல்லாம அடிச்சடிச்சுன்னு ஒரு 10 வருஷத்துக்கு நாமளே என்னதான் இவங்களுக்கு பவர் இல்ல, சும்மா இவங்களை சொல்லி சொல்லி வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல இருந்து திடீர்னு பார்த்தா இவங்க பயங்கர சப்போர்ட்டோட உள்ள வந்தது. அது வரைக்கும் கூட ஓகே, 108 சீட்டு சரி, எப்படி இருந்தா உள்ள இருந்து உருவிடலாம். பேரம் பேசினாங்க கூட இவர் மேல செந்தில் பாலாஜி. நான் உனக்கு கேட்கிறேன், என்னதான் இருந்தாலும் நீங்க உருவாக்கி வச்சிருக்க படைய பார்த்துட்டீங்கன்னா, காசு கொடுத்தா கூப்பிட்டு வர படை டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் அதிமுகல இருந்து கடைசியா கட்சி திமுக ஜெயிச்சுதானே எல்லாம் இங்க அதிமுக இருந்து வந்த. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி இவங்களை போய் பேரம் பேசுனா கூப்பிட்டா வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஓகே எனக்கு புரியுது, யாருக்குமே பணத்தாசு இல்லாதவங்களா, நீ எந்திரிச்ச ஸ்ட்ராட்டஜியே தப்பு. 50வது நாள்ல போய் கூப்பிட்டீங்கன்னா அவன் என்ன வருவான்னு நினைக்கிறியா? விஜய் இப்போ வரைக்கும் அவன் தெய்வமா பார்த்துட்டு இருப்பான். விஜய் என்ன நம்ம எங்க இருந்தோம், இவரு எங்க ஒரு சொன்ன போனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இவரு ஒரு எம்எல்ஏ, எனக்கு சரியா பேர் ஞாபகம் இல்ல, ஒருத்தர் மீம் கிரியேட் பேஜ் வந்து ப்ரோ இவர் நம்மள மாதிரி ஒருத்தர் ப்ரோ, எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் மெசேஜ் பண்ணிருக்காரு, வேலை இருந்தா ஏதாவது சொல்லுங்க, அந்த எம்எல்ஏ வேலை இருந்தா சொல்லுங்க ப்ரோ, பார்ட் டைமா நான் செய்யறேன் ப்ரோ, எனக்கு அமௌண்ட் இல்லைன்ட்டு மெசேஜ் பண்ணிருக்காரு. அவரு இன்னைக்கு வெரிஃபை ஐடி வந்து எம்எல்ஏன்னு போட்டுறத பார்த்து இவரும் நம்மள இருந்து ஒருத்தர் போயிருக்காரு ப்ரோ அப்படின்னு. கீழே நம்மளோட இடத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ போயிடணும், போயிட்டு நீ காசு கொடுத்து கூப்பிட்டுன்னா வருவானா? எவ்வளவு பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜியே தப்பு. எல்லாம் அதிமுக இருந்து வந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டாங்க, காசு கொடுத்தா வந்துருவாங்க, கூப்பிட்டா வந்துருவாங்கன்ட்டு. அதுதான் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிடுச்சு. அதனால எனக்கு டிவிக்கேவை இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு வருஷம் கம்மியே விட்டுருக்கணும். அந்த இடத்துல இவங்க தப்பு பண்ற 50 நாள். எனக்கு இவரு சவுக்கு சங்கர் வீடியோ பார்த்தோன்னா ஞாபகம் வந்து, உதயநிதி ஸ்டாலின் அவரால வந்து பொறுக்க முடியல, இந்த ஆட்சி இருக்கவே கூட எல்லாம் அவசரமா பண்ற மாதிரியே இருக்கு. பாருங்க, ஜெயிச்சு 50 நாள் கூட இல்ல, அதுங்காட்டியும் டிஎம்கே ஐடி ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சு அது பக்கா ஃபிளாப். பாருங்க, அதை பத்தி நம்ம தனியா வீடியோ பேசுவோம். அந்த மாதிரி சுத்தி தப்பா பண்றாங்களோ இல்ல, டிஎம்கே தப்பு பண்றாங்க, அது ஓகே. இப்ப டிஎம்கே கூட ஏதோ ஒரு பேர் லைம் லைட்ல இருக்கிறாங்க கூட வச்சுக்கிட்டு உதயநிதி அண்ணா ஏதாவது பேசுறது, கனிமொழி அக்கா, ஆர்எஸ் பாரதி, நம்ம ஸ்டாலின் ஐயாவை தவிர ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்குது விட்டுருங்க.
ஒரு கட்சி எங்க முன்னாள் முதலமைச்சர் நம்ம ஊருக்காரரு என்ன ஆச்சு, எந்த நிலைமை ஆச்சு? அவர் வந்துட்டு இப்ப மீட்டிங்ல பேசியிருக்கிறாராமா, மகளிர் அணி கூட்டணி நடந்துச்சு, அதுல போய் பேசுறாரு. கவலைப்படாதீங்க, 1 வருஷத்துல வந்து நம்ம ஆட்சி தான் மறுபடியும். இடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. யார் யார் ஏடிஎம்கேல இருந்து வெளியே போனாங்களோ அவங்க மேலதான் இடி ரைட் இருக்குது. சிபிஐ கிட்ட பேசியிருக்கேன், அமித்ஷா கிட்ட பேசியிருக்கேன், விஜய் மேல வந்து கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாராமா. அதெல்லாம் பேசிட்டோம். நம்ம ஐயாவோட நிலைமை என்ன? இல்ல எனக்கு காமெடியா இருக்கு. எல்லாரும் இல்ல இப்ப 2 விஜய் பர்சன்ஸ் போயிட்டாங்க. அண்ணன் அடுத்தது அண்ணன் வேலுமணி போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அண்ணன் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் எலெக்ஷன் கரெக்டா 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் இப்படிதான் பிரஸ் மீட் கொடுப்பாரு. நான் அமித்ஷா பாத்துட்டேன், என்ன வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு, கட்சி என் கையில எடுத்து கொடுத்துறாரு. அதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகம் இவ சொல்ற அதே வார்த்தைகள் ஆள் மட்டும் மாற்றம். எடப்பாடி அவர் இப்படி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. சிபிஐ கிட்ட பேசினா என்ன, யார்கிட்ட பேசினா என்ன, விஜய் கிட்ட கேஸ். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்க இப்ப விஜய் ஒண்ணும் போய் எடுத்தோன்னே நீ ஒரு தூய சக்தி ஆளுநரே செம்ம கெஸ்டர்ல அனுப்புறாதியா நம்பாலு, அதை விட்டு எப்படி உன்னை அவங்க எதுக்கணும்னு நினைப்பாங்க? உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. 50 நாள்ல வந்துட்டு போட்டு அடி அடின்னு வந்ததே வைத்திருச்சல் பட்டு பொலன்னு பொழக்கிற ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் வைப்பாங்க. இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா ஏடிஎம்கே இருக்கிறதுக்கு வீக் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. வீக் இல்ல இப்ப இல்ல நான் என்ன சொல்றேன், உனக்கு நல்லா சொல்றேன். பிரசாந்த் கிஷோர் வந்தாருல விஜய் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்பீரன்ஸ், அவங்க இந்த கையெழுத்து இயக்கம்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? கையெழுத்து இயக்கத்துல பிரசாந்த் கிஷோர் அது பயங்கர கிரிட்டிசைஸ் ஆச்சு. ஏன் வேற கட்சிக்காரனை கொண்டு வந்து உங்க கட்சியில கையெழுத்து இயக்கம் பண்ணி பொதுக்கூட்டம் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் பொதுக்கூட்டம் உள்ளரங்கல் நினைக்கிறேன். அதுல வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, விஜய் டிவிகே கட்சி வந்து 2 திராவிட கட்சியில ஒரு கட்சியை விழுங்கிருவாரு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இப்ப அது ஞாபகம் வருது. இப்ப அதிமுகவை இவரை சல்லடை போட்டு அரிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், இன்னும் பேஸ்மெண்ட் இன்னும் 2 தான் இருக்கு. அதையும் புடுங்கிட்டாருன்னா முடிஞ்ச கட்சி சாஞ்சர் இருக்கிற இடம் தெரியாம போயிரும். இல்ல ப்ரோ, இப்ப நான் வந்து டிவிகேவோட மார்க்கெட்டிங் டீமையுமே நான் வந்து கொஞ்சம் பாராட்டுவேன். ஏன்னா நீங்க வந்து சீன்லயே வச்சுக்கல, நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து 2 பேருக்கு முன்னாடி ஒண்ணு டிவிகே ஒண்ணு டிஎம்கே அப்படின்னாரு. ஏடிஎம்கேவை ஒரு கடைசி வரல வந்து பாயிண்ட் அவுட் பண்ணவே இல்லை. என்ன ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்னா, யாருமே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, சர்க்கார் படத்துல வரும்போது விஜய் ஜெயிச்சுட்டாரு. ஜெயிக்கலைன்னா கூட நீங்க வந்து இதுல வந்து எதிர்கட்சி வந்திருக்கலாம், இல்ல ஆளுங்கட்சியை கூட வந்திருக்கலாம். என்னன்னா இப்ப வந்து விஜய் நினைச்ச மாதிரியே அது ஏதோ ஒரு மேஜிக் மெராக்கல் நடந்துருச்சு. அந்த மெராக்கலால ஏடிஎம்கேல மீள முடியல. இன்னும் கொஞ்ச நாள் லோயலமணி ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரிதான், ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் வெகு தொலைங்க. பாரு, நடக்க போறதுல இல்ல, நடந்து பேச்சுவார்த்தை நடந்து இப்ப உண்மையெல்லாம் வெளியே வருது. எல்லாம் அவங்களே ஓப்பனா சொல்றாங்க 2 பேரும் சேரதான். ஏன் கொஞ்சம் இருக்கு, அதுவும் கொஞ்சம் தியரி மாதிரி இருக்குது. நான் வந்து இன்னும் இப்ப வந்து வேலுமணி போயிட்டா கொங்கு பெல்ட் காலி, வேலுமணி இருக்கிற வரைக்கும் கொங்கு பெல்ட், அது இல்லைன்னா அவ்வளவுதான். டிவி சண்முகம் போயிட்டாருன்னா மேல அந்த இன்னும் அந்த பெல்ட் அவுட், அது இந்த சைடு 2 பேரும் போயிட்டு. ஆல்ரெடி விஜய் பாஸ்கர் அண்ணன் போயிட்டாரு, அவர் வந்து கரூர் அவுட். அங்க புதுக்கோட்டை சைடு வந்து இன்னொரு விஜய் பாஸ்கர் போயிட்டாரு, அந்த பக்கம் அவுட். ஆல்ரெடி ஓபிஎஸ் போனதுனால ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போனதுனால அந்த தேவர் பெல்ட் அவுட். இப்ப வந்து கொங்கு பெல்ட்ல நம்ம ஐயா இருக்கிறாரு, அவரை வச்சுட்டு இன்னும் எத்தனை நாள் சர்வை பண்ண முடியும்? இப்ப வந்து பாமகவும் பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அடிச்சுட்டாங்கன்னா தனிச்சு விடப்பட்டவரா இருப்பார். வேற வழியே கிடையாது. ஒரு 10 எம்எல்ஏ நம்ம சேலத்துல ஜெயிச்ச ஒரு 6 எம்எல்ஏ கொங்கு பெல்ட்ல இருந்து ஒரு ஜெயிச்சார். யாரு? அவரோட சொந்தக்காரருக்கு சீட்டு கொடுத்துருப்பாரு. இப்ப எங்க தொகுதியில வந்து அவர் சொந்தக்காரருக்கு சீட்டு கொடுத்தாரு. ஆனா அவர் எங்க ஊருக்காரரே கிடையாது. அவர் சொந்தக்காரரு ஓமலூர்காரர் கூப்பிட்டு வந்து எங்க தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிச்சிட்டார். இங்க வந்து எப்படியுமே ரெட்டல பிளஸ் பாமக இருக்கிறதுனால வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால ஜெயிச்சிட்டார் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்ப பாமகவும் வெளியே போயிட்டா இப்ப வந்து பிரச்சனை, தனித்து விடப்பட்டவரா இருவர எடப்பாடி பழனிசாமி. அப்படிங்கும் போது ஏடிஎம்கே அண்ட் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட நிலைமை இல்ல, ஆல்ரெடி அவர் தனிச்சு விடப்பட்டுதான் இருக்காரு. இப்ப வரைக்கும் நீ சொல்ற பார்த்தனா அவருக்கு முதலமைச்சர் ஆசை மட்டும்தான் இருக்கு. கட்சி எப்படி வழி நடத்தணுங்கிறது இல்ல.
கட்சியை கடை போட்டான்னா நான் முதலமைச்சர் ஆகணும். அதுதான் அவர் கட்சி நலன் பார்த்திருந்தா டிவிகே கூட அப்பயே காங்கிரஸ் போன வேகத்தோட டிவிகே போய் ஏடிஎம்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். பண்ணியிருந்தா இன்னைக்கு அவங்க தான் எதிர்கட்சி, ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் முதலமைச்சர் ஆகல அப்படிங்கிற ஒரு இதுலயே நேரம் கூட்டு சேர்த்துருந்தாங்கன்னா எவ்வளோ 147ங்கும் போது எதிர்கட்சியாவே உட்காந்துருக்கலாம். அது அந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இப்போ ஓரமா உட்காந்துட்டு கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரும் உருவி இழந்துட்டு சொல்ற மாதிரி அவரோட சசிகலாவும் டிடிவி தினகரனையும் விட்டுறக்கூடாது ப்ரோ. மெயின் தேவைப்பட்டு நீங்க வந்து சப்காஸ்ட் வந்து எடுக்க முடியாது. நீங்க எஸ்சி எஸ்டி அந்த பட்டியலினத்தோர் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட கிடையாது. நீங்க ஃபுல்லா எந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஜாதி மக்களை மட்டும் போக்கஸ் பண்ணி தான் உங்க கட்சி இருக்கு. ஒரு பக்கம் தேவர் பெல்ட், இன்னொரு பக்கம் கொங்கு பெல்ட், இன்னொரு பக்கம் நாடார் பெல்ட், இன்னொரு பக்கம் வந்து வண்டியர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 பெல்ட் வச்சுட்டு 4 பெல்ட் ஓட்டர்ஸ் அழிட்டு இருந்தீங்க. அதுல முக்கியமான கேஸ்ட் லீடர்ஸா கருதப்படுற எல்லாருமே ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்கும் போது இப்ப வந்து ஒருத்தருக்கு தனித்து விடப்பட்டவரா இருக்கும் போது நீங்க இனிமே உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? அம்மான்னீங்க. அம்மா வந்து எல்லாரும் அம்மா செங்கோட்டையன் அம்மா போட்டோ வச்சு போய் டிவி கேள்வி. அதெல்லாம் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதுதான் சொல்றேன்ல, செங்கோட்டையன் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது இன்னொரு பொங்கு பெல்ட்ல இன்னொரு தலைவர் செங்கோட்டையன்னு விட்டேன். நான் அவளை சொல்றதுக்கு மறந்துட்டேன். அவர் வந்து டிவிகே இருக்கிறனால டிவிகே நினைச்சிட்டு இருந்தேன். அவரும் எவ்வளவு பெரிய தலைவர். கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியா. நான் நேற்று செட்டிமலை பக்கம் தான் போயிருந்தேன். ஃபுல்லா வந்து செங்கோட்டையன் போட்டோ தான் இருக்கு, அவரோட போட்டோ தான். அப்ப வந்து அவர் விட்டதும் கொஞ்சம் வந்து முக்கியமான தலைவர்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து வச்சிருந்து இருக்கலாம். ஓபிஎஸ் இல்ல ஓபிஎஸ் மிஞ்சி போனா ப்ரோ துணை சிஎம் தானே பதவி கேட்டாருன்னா சிஎம் அவர் நான் சொன்னாரு. கடைசியா கெஞ்சிட்டாரு, என்ன ஒரு கட்சியில ஒரு உறுப்பு எம்எல்ஏவாவது வச்சுக்கோங்க தானே கெஞ்சினாரு. அவரு வச்சிருந்திருக்கலாம் கூப்பிட்டு. வெளியிட்ட எல்லாருமே எம்எல்ஏ இல்ல. இப்ப வெளியிட்டதுல ஒரு 10-15 பேர் எம்எல்ஏ. அதை வச்சிருந்தா கூட ஒரு சிட்டி எதிர்கட்சியாச்சும் வந்து இருக்கலாம். இப்ப கொஞ்சம் யோசிக்காம பண்றாரு. இல்ல அவர் என்ன நினைச்சிட்டாரு, எப்படி இருந்தாலும் டிஎம்கே வராது நாம தான் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆல்ரெடி பிஜேபி கூட்டு போய் தானே தோத்தீங்க. என்ன பண்ணிருக்கணும், எல்லாரும் பிஜேபியுமே அதை சஜஸ்ட் பண்ணாங்க, எல்லாத்தையும் இணைச்சுக்கோங்க. இவருக்கும் சீமானுக்கும் இருக்கு ஒரே பிரச்சனை இதுதான். ஏன் சீமான் அவர்களை இங்க இழுத்துட்டு வரோம்னா, அவங்க கட்சியில பாத்தீங்கன்னா அடுத்த தலைவர் யாருன்னே தெரியாது. நாம் தமிழர் பத்தி தனி வீடியோ ஒண்ணு போடணும். டைம் இருக்கும்போது சொல்றேன், நாம் தமிழர் பத்தி தனி வீடியோ ஒண்ணு போடலாம். அண்ணன் பொது வேட்பாளராக அடிக்கிறாங்களா, அதை பத்தி தனி வீடியோவை போடுவோம். ஜோபிஸ் தம்பிகள் நண்பர்கள் யார் வந்து அதை அடிச்சதும் பாத்துக்கலாம். இப்ப வந்து தனித்து விடப்பட்ட அம்மா தலைவர் புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களால வந்து முடிவுரை எழுதப்பட்டதோ எனக்கு நம்ம தோணுது. அப்படி ஆகக்கூடாது. ஒரு 4-5 பார்ட்டிஸ் இருந்தாதான் வந்து தப்பு செஞ்சா எடுத்து கேட்க முடியும். இல்ல இப்ப என்ன ஆகிட்டு இருக்குன்னா எல்லாருமே சாரசாரமும் வராங்க. இப்ப என்ன ஆகும்னா இவங்க விஜயபாஸ்கர் அவங்கெல்லாம் அதே கட்சியில இருந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணி முடியலங்கிற பட்சத்துலதான் நீங்க வராங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், முடியலங்கிற பட்சத்துல. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ எங்க யார் வெரிஃபை பண்ணாங்களாம் கேட்க கூடாது. சவுத் சங்கர் தான் சொன்னார். சவுத் சங்கர் சொல்றதுல 20% போயிருக்குதுன்னா 80% உண்மை இருக்கும். அவர்கிட்ட 20%ல போகுது 80%ல போகுது எனக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் கேட்டுங்க. நான் வந்து அவர் வந்து சொன்னாரு, ஒரு மாவட்ட செயலாளர் வந்து எலெக்ஷன்ல இருந்து தோத்துட்டாராம். அவர் வந்து ஒரு 15 கோடி கட்சி கொடுத்து ஒரு 5 கோடி போட்டு தோத்துட்டு மாவட்ட செயலாளர் பதவியில தூக்கிட்டாராம் எடப்பாடி. தூக்கினதுக்கு அப்புறம் 15 கோடி கடனை எப்படி அடைக்கிறது? அவ்வளவுதான். தலைவர் போன் பண்ணி இருக்கிறாரா, போன் பண்ணி தலைவரை என்ன தலைவர் என்ன தூக்கிட்டீங்க, பாத்துலாம் விடுப்பா நேரப்பா பாத்துலாம் அப்படின்னு இருக்கிறாராம். அவர் விரக்தியிலே போய் டிவிகேல சேர்ந்துட்டாராம். இல்ல அதே மாதிரிதான் இவர் நேத்து அதே மாதிரிதான் பேர் சொன்னாரு, எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல. கட்சி நிதின்னு ஒண்ணு கொடுத்தாராம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு தொகுதி 10 கோடி ரூபாய் கொடுத்தாராம். தோத்து போனதை அவர் கேட்கல, ஏன் தோத்து போனீங்க அப்படிங்க போன் போட்டு, உங்க கட்சியில என்ன பிரச்சனை, சரி உங்க தொகுதிக்கு என்ன 2 கோடி தான் செலவு பண்ணியா, நான் 10 கோடி மீதி 8 கோடி எடுத்துட்டு வாப்பா ஆபீஸ்க்கு அப்படிங்கிறாராம். அந்த மாதிரி போன் போட்டு என்ன 8 கோடி தான் செலவு பண்ணியா மீதி 2 கோடி எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கறதான். இல்ல
இப்ப வந்து செலவு பண்ணது கூட அண்ணன் வேலுமணி தான் ஃபுல் ஃபண்டுமே செலவுக்கு எலெக்ஷனுக்கான செலவு ஃபுல் ஃபண்டுமே அண்ணன் வேலுமணி தான் அனுப்ப சொன்னாராம். இவரு காசு அப்பயும் எடுக்கல. நம்ம எடப்பாடி கிட்ட அவங்ககிட்ட ஒரு 50,000 கோடி இருக்குதா, இவர்கிட்ட ஒரு எக்ஸஸா ஒரு 20-30,000 கோடி சேர்த்தா இருக்கும். எடப்பாடியே ஒரு தானே. ஆமா. இல்ல இப்ப என்ன ப்ராப்ளம்னா போல்டான டிசிஷன் எடுக்கல. இப்ப நம்ம கிரிக்கெட்லயும் பார்த்துருக்கோம், எப்ப செல்ஃப் ப்ரொமோட் இருக்கோ அந்த இடத்துல மாட்டிப்பாங்க. கட்சினா என்னது, கொஞ்சம் நம்ம தான் ஒரு 5 வருஷம் இருந்துட்டோமே போதும், அந்த போதை தான் சொல்றது. என்னன்னா தலைவங்கிற அந்த போதை தலைக்கேறிச்சுன்னா இப்படிதான். இப்ப கட்சி இப்ப அவரே இப்ப என்னன்னாச்சும் மாத்த முடியாது, எல்லாம் போயிட்டாங்க, இருக்கிறவங்க சஸ்டைன் பண்ணணும்னா அவங்க கேட்கறனால எல்லாருமே கடன்ல இருக்கான். அடுத்த 10 வருஷத்துக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஷூஷாட் டிவிக்காக தான் 10 வருஷம் இருக்கும் போது தெரியும். அட்லீஸ்ட் மினிமம் இருக்கிற சொத்தையாவது காப்பாத்திக்கலாங்கிற போய் அந்த கட்சியில தான் சேருவாங்களே தவிர. இல்ல நான் இன்னொரு பையன் சொல்றேன் ப்ரோ, எல்லாருமே இப்ப இடைத்தேர்தல் வரக்கூடாது வேணாம்னு சொல்றேன். ஏடிஎம்கே முக்கியமா சொல்றேன். ஏன்னா இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா விஜய் தப்ப தவிர அந்த 7-8 சீட்லயும் ஜெயிச்சிட்டாருன்னா 2 கட்சிக்குமே ஃபியூச்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். அதனால இடைத்தேர்தல் வரக்கூடாதுன்னு எல்லாருமே வேண்டாங்க. இடைத்தேர்தல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா இப்ப வந்து முக்கியமான டிஎம்கே லீடர் ஒருத்தர் சொன்னாரு, இடைத்தேர்தல் தான் டிஎம்கேவோட ஃபியூச்சரை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார், என்கிட்ட சொன்னார். அப்படிங்கும்போது இடைத்தேர்தல் நான் வந்துச்சுன்னா தான் தெரியும் 2 கட்சி டிஎம்கே எப்படியும் சர்வை பண்ணிடுவாங்க. அவங்ககிட்ட ஐடி விங் செம்ம ஸ்ட்ராங். ஐடி விங் ஸ்ட்ராங்கோட டிவிகேவோட ஸ்ட்ராங். டிவிகேவோட டிஎம்கேவோட ஐடி விங் செம்ம ஸ்ட்ராங். அப்படிங்கும்போது அவங்க சர்வை பண்ணிப்பாங்க. இல்ல நான் டிவிகேவோட ஐடி விங் டிஎம்கேவோட ஐடி விங் ஸ்ட்ராங். டிவிகே ஸ்ட்ராங் ஈக்குவல் சொல்ல, நீ டிஎம்கே பயங்கர ஸ்ட்ராங்னு சொல்லலாம். காசு கொடுக்கறதுக்கும் 2 நாள் ஷட்டவுன் பண்ணிட்டா டிஎம்கே ஐடி விங் காலி. 2 நாள் அமௌண்ட் அனுப்பலினா டிஎம்கேவோட ஐடி விங் காலி. ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு. ஆனா டிவிக்கு அப்படி கிடையாது. நீ என்னதான் பண்ணும், விஜய பாக்குறதுக்கோசரம் தான் அவன் ரீசார்ஜே போட்டு நெட்டுன்னு ஒண்ணு கவலைலாம் இருக்கு. அதனால டிஎம்கேக்கு 1 டே ஸ்பெண்ட், ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி போச்சுப்பானா காலி. அந்த இது அமௌண்ட் அனுப்பினா அவங்க யாரும் உங்களுக்கு பேச போறதில்ல, அது தனியாவே பேசுவோம். அதான் நீ சொல்ற மாதிரி டிஎம்கே சர்வே பண்ணிடுவாங்க. ஏடிஎம்கே லிஸ்ட்ல இருப்பாங்களான்னு தெரியல. இதுல வேற நம்ம டிஎம்கே வந்து என்ன ஒரு பிளஸ்னா எதிர்கட்சியை சர்வே பண்ணிடுவாங்க. நம்ம எதிர்கட்சியை ஏடிஎம்கேக்கு 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறதுக்கு ஆள் இருப்பாங்களா? இல்ல இப்ப நீ ப்ரோ மாவட்ட செயலாளர் இருந்தவங்க, பெரிய பெரிய பதவியில இருந்தவங்கள போட்டுட்டாங்க. இனிமே நீங்களும் அடிப்பட்ட தொண்டர்களை எடுத்து போடணும். அது கட்சி சின்னத்தை பார்த்து, அம்மாவை பார்த்து, புரட்சி தலைவரை பார்த்து போடுற வேண்டிய நிலைமை தான். நீங்க பாரு, அந்த பேட்ச் போயிட்டாங்கிறனாலதான் இப்ப டிவிக்கே வந்திருக்கு. இல்லைன்னா அந்த பேட்ச் இருந்திருந்தா என்ன ஜெயிச்சிருப்பாங்க சொல்லு. என்ன சொன்னாலும் ரெட்டர்ல குத்துற பேட்ச் இருந்திருந்தா இன்னைக்கு அந்த ஓட்டுனாலதான் இன்னுமே ஏடிஎம்கே இந்த 46 இது வந்தது. இல்லைனாலும் அந்த இது வந்திருக்காது. இப்போ நான் எலெக்ஷன் முன்னாடி என்ன ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சுன்னா, ஏடிஎம்கேல வந்து யங்ஸ்டர்ஸ் கிடையாது, டிஎம்கேல ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. டிஎம்கேல இருந்து ஒரு 10% ஓட்ட புடுங்குவார்னு நினைச்சேன். ஆனா டிவிகே புடுங்குனது எங்கன்னா நாம் தமிழர் இருந்து ஒரு 6%. நாம் தமிழர் ஏடிஎம்கேல இருந்த ஒரு 40 வயசுல இருக்கவங்க எல்லாத்தையுமே புடுங்கிட்டாங்க. ஏடிஎம்கேல இருந்தா ஓட்டு வந்திருக்கு. டிஎம்கே ஓட்டு அப்படியே தான் இருக்கு. நாம தான் தப்பு கணக்கு போட்டோம். டிஎம்கே ஓட்டு அப்படியே தான் இருக்கு. இவங்க இப்பயுமே என்னாச்சுன்னா இந்த இவங்க கிட்ட இருக்க ஓட்டு இந்த இப்பயுமே இந்த கூட்டணி வேற பிரிச்சுட்டாரா, அதெல்லாம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு டிவிகே மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு ஜெயிச்சுட்டேன்னு அமைதியா இல்ல. இப்ப வந்து டிஎம்கே இருக்கிற கூட்டணி எல்லாம் புடிங்கிட்டாங்க. பாமக இருக்கு. பாமக வராது. பிசிகா இருக்க வரைக்கும் பாமக வராது. ஒருவேளை என்னாச்சுதான் 2006 அந்த டைம்ல ஒற்றுமையா தான் இருந்தாங்க. கலைஞர் இந்தியாவோட இடத்துல அதான் ஒற்றுமையா இருந்தேன். அப்ப வந்து மிராக்கல் ப்ரோ. யாரும் நினைச்சாங்களா, நான் விசிகே கூட வந்துட்டு நான் நினைச்சேன். ஐஎம்ஓ இந்தியன் முஸ்லீம் லீக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த பக்கம் வரமாட்டான்னு நினைச்சேன். இன்னைக்கு பாருங்க, கூட்டணி மீட்டிங் நடந்து பேர் தான் வைக்கிற அளவுக்கு போயிருச்சு. அது கூட ஐஎம்ஓலாம் நீங்க என்ன வேணா முடிவு பண்ணீங்கன்னா திமுக தலைவர் முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதுதான்.
ஒரே வாரம் ஸ்கிரிப்டே மாத்தி எழுதிட்டாங்க. எங்க கட்சி நாங்க முடிவு பண்ணீங்க, அவரு யாருப்பா அப்படின்ட்டு. ஆனா உள்ள நிறைய கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க எல்லாம் தனி சின்னம் வாங்கியிருந்தாங்கன்னா இந்நேரம் திமுகங்கிற கட்சி இருந்தது. தனி சின்னத்துல நின்று ஜெயிச்சாங்க. அதுதான் இல்ல மதிமுக கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க சின்னத்துல நின்று டிஎம்கே உதயசேரியில் நிக்க வச்சதுனால வைகோ வந்து செம்ம டென்ஷன்ல வந்து 2-3 நாள் கத்திட்டு இருக்கிறாரு. அவர் வந்து டிவிகேல இணையறதுனால இணைஞ்சிட்டாரு. இப்ப நம்ம அதோட என்னன்னா, போன இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் எல்லாம் பம்பரத்துலதான் நின்னாங்க. இதுல ஏன் போட்டோ விட்டுட்டாங்கன்னு தெரியல. நின்று இருந்தா வந்திருப்பாங்க. அவருக்குலாம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அங்கீகாரம் கொடுத்ததுமே அவரு ஹாப்பினா பார்த்தாவே தெரியும் விஷுவலா. வந்து நம்ம வீடேறி வந்து ஒரு முதலமைச்சர் நம்மள வந்து பாக்குறாருன்னா அவர் அங்கீகாரம் கொடுத்ததுமே அவர் அவ்வளவுதான். அங்கேயே அவரு பயங்கர குஷி ஆயிட்டாருங்க. பாரு நானும் இருக்கேன் அப்படின்ட்டு. அது பேச்சுக்கு பாருங்க, வைகோ வந்துட்டாரு. வைகோ அளவுக்கு தமிழ்ல பேச அடிச்சு பிரஸ் மீட் பார்க்க, பிரஸ் மீட்டை பார்த்து நானும் கதறிட்டேன். பிரஸ் எல்லாம் ஓட விடுறாரு, என்னத்த வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. விஜய் பாஸ்கர் நல்லா ஹேண்டில் பண்றவரு. நல்லா விஜய் பாஸ்கர் வந்து மேனேஜ்மெண்ட்ல கரெக்டா இருப்பாரு. வந்து ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அது கரெக்டா. நேத்தே பாருங்க, செங்கோட்டையன் சேர்ந்து ஜாயின் பண்றப்ப அவங்களு வந்து பரபரப்புல மாமல்லபுரத்துல வந்து ஒரு பிரியாணி போட்டு அப்படியே பயங்கரமான தடல் குடல் ஏற்பாடு, பை கொடுத்து ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்டு தண்ணி அது இதுன்னு வச்சு பயங்கரமான பிரம்மாட்டமா வந்து ஒரு டிப்பு. அவங்ககிட்ட இப்ப காசு அவ்வளவு இருக்கு. நம்ம கிட்ட ஒரு 200 ரூபா இருந்துச்சுன்னா 2 டைம் எண்ணி பார்ப்போம் எத்தனை கோடி இருக்குதுன்னு. அவங்ககிட்ட 10,000 கோடி 15,000 கோடி இருக்குது. அப்படி செலவு என்ன முடியாத அளவு காசு இருக்குது. அவங்க செலவு பண்ணுவாங்க. அதனால டிவி கேக்கு நான் இப்ப ஃபைனல் கன்க்ளூஷன் நான் சொல்றேன், டிவி கேக்கு அது பிளஸ். 1000 சொல்லலாம் வாஷிங் மிஷினுக்குள்ள பூந்து சுத்த தூய சக்தி தீய சக்தியா வராங்க. கண்டிப்பா 1% கூட கேஸ் விசாரிக்க மாட்டாங்க. விஜய் வந்து டிவிகேவை தான் டிஎம்கேவை தான் கார்னர் பண்ண போறாரு. அதுக்கு 100% கன்ஃபார்ம். செந்தில் பாலாஜியோட பேருக்கு தான் இல்லைன்னு தெரியல. அந்த பேரத்துல 35 கோடி ஆனா ஜாயின் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து செம்ம ஸ்ட்ராங். விஜய் கோ ஸ்ட்ராங்கர் தான். மச்சு வெரி வீக்கரா போயிட்டு இருக்குது ஏடிஎம்கே. ஃபியூச்சர்னா நம்ம அடுத்த வீடியோ எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி விஜய் பாஸ்கர் சொன்ன ஒரு இதுதான், இது வெறும் ட்ரைலர் தான். 2 நாளைக்கு முன்னாடி இவரு சேகர்பாபு சொன்னாரு இது வெறும் ட்ரைலர் தான், இனிமேல் தான் வரப்போகுதுன்னு. இவரும் வந்துட்டு இது ஒரு ட்ரைலர் தான், இன்னும் கொங்கு பெல்ட்ல நம்ம ஒண்ணு போட போறோம் அப்ப பாருங்கன்னு இருக்காரு. எவ்வளவு பெரிய இணைக்க போறேன்ட்டு. நான் கண்ணூர்ல வந்து ஜெயிக்கவே இல்ல, டிவிக்கு ஜெயிக்கல இல்ல. இப்ப இந்த விஜய் பாஸ்கர் எடுத்தனால புதுக்கோட்டை சைடும் இந்த சைடு இப்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஒரு 4 நாளைக்கு பத்தி அந்த கூட ஸ்ட்ராங் தானே. அதுதான் எனக்கு டிவிக்கே, அதாவது 2.5 வருஷ கட்சி ஒரு மனுஷனால எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு விஷயம் பாருங்க. என்னால இது என்ன இங்கதான் இருக்கமா, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கேவலமா நடத்தினாங்க. டிஎம்கே பீரியட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும். இப்பயுமே தப்பா வழிகாட்டல் தான் நாங்க பெருமையா சொல்லுவோம் கொத்தடிமைன்னு. நீ யாருக்கு கொத்தடிமையா இருக்குன்னு நினைக்கிற நீ, எனக்கு புரியல. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடா பண்றீங்க, காசு வாங்கினு என்ன வேணா பேசுவீங்களாடா எங்களன்னா அவ்வளவு கேவலமா. அதை நான் தனி வீடியோ பேசுவோம். ஓகே, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இணைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களை நாங்க திரும்பி இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். டெய்லி கச்சேரியில அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. தினமும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் கச்சேரி கொடுத்த ஆதரவை டெய்லி கச்சேரிக்கு மறக்காம கொடுங்க. நன்றி, வணக்கம்.